நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக நெல்லிக்காயில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பெரிய நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம முதல்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இட்லி தட்டில் வேக வச்சும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வையுங்க. 10 நிமிஷத்துலேயே நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துடும். வீடியோ பார்க்குறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷத்துலேயே நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தாலே தெரியும் நெல்லிக்காய் நம்ம வைக்கும்போது இருந்ததுக்கும் இப்போயும் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போது அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நெல்லிக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எல்லா நெல்லிக்காயிலையும் கொட்டையை தனியாக பிரித்து எடுத்துடுங்க. நிறைய ஹெல்த்தி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெல்லிக்காவை ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்து இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் தேவைப்பட்டால் கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாதுங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த நெல்லிக்காய் பேஸ்ட்டோட அளவு 1 கப் இருக்கும். அதுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஓரளவு நெல்லிக்காய் வதங்கின பிறகு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே சர்க்கரையோட நெல்லிக்காய் சேர்ந்து நல்லா இலகி வந்துடும். அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு எல்லாம் திரண்டு வந்த பிறகு ஒரு 1/4 மூடி மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் நல்லா அல்வா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதை 2 in 1 ரெசிப்பியாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா அல்வாவாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆற வச்சு கட் பண்ணிங்கன்னா ஆம்லா கேண்டியாக நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். நான் இப்போ அல்வா ஸ்டேஜிலேயே எடுக்க போகிறேன். பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் அல்வாவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அடுத்தடுத்து என்னென்ன ரெசிபி ட்ரை பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அல்வா நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பசங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 month வரையும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.